உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். க்ளோரி டு காட். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வருஷத்தினுடைய கடைசி நாட்கள், எத்தனையோ பேர் இந்த நாளை காண விரும்பினார்கள், ஆனால் காணக்கூடாமல் போயிட்டாங்கப்பா. நேற்றைக்கு கூட கர்நாடகாவில் எரியூர் என்கிற இடத்துல ஒரு பஸ்ஸும் லாரியும் மோதி ஸ்பாட்லேயே 17 பேர் அப்படியே எரிந்து ஏர்லி மார்னிங் இறந்துட்டாங்கன்னு பார்க்குறோம். அவங்கள காட்டிலும் நாங்கள் ரொம்ப மேன்மையானவர்கள், பரிசுத்தவான்கள் என்று எண்ணி அல்ல ஆண்டவரை. உங்கள் கிருபை, உங்கள் தயவு, உங்கள் இரக்கம் ஏதோ ஒரு காரியத்துக்காக இன்னும் கொஞ்ச நாட்கள் இவனை கொண்டு இவர்களை கொண்டு ஏதாயிலும் செய்யலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நேர் எங்களை உயிரோடு வைத்திருக்கலாம் என்பதை உணர்ந்தவர்களாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை என்று வாசிக்கிறோம். உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை ஆண்டவரை, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை ஆண்டவரை. அதை நினைத்து நன்றி சொல்ல கர்த்தாவே, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, எங்களை நாங்கள் நிதானித்து பார்க்க, எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க, எங்களை நாங்கள் பரீட்சித்து பார்க்க, கடைசியாக எங்களை புடமிட்டு பார்க்கும்படிக்கு இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் கொடுத்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு விளக்கி காட்டி எங்கள் கண்களை திறந்து இந்த வருஷம் முடிவிற்குள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவனாகிய கர்த்தர் செய்வீராக என்று பிதாவாகிய தேவனை நோக்கி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஸ்தோத்திரம். வர தடைப்பட்ட ஏராளமான மக்கள் உண்டு. நியாயமான காரியங்களில் அவங்க தடைப்பட்டு இருப்பார்களானால் அவங்கள மன்னிங்க. இல்லாவிட்டால் அவங்களுடைய இருதயத்தில் ஒரு குத்துதல் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை கூடி வருதல் அவர்கள் அசட்டை பண்ணுவார்களானால் அவங்க ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது என்பதை தைரியமாய் திட்டமாய் அவருடைய இருதயத்தில் நீங்கள் பேச போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய அளவற்ற கிருபை மாத்திரம்தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து என்னை நிற்க வைத்திருக்கிறார், உங்களை கேட்கும்படிக்கு வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கூட்டங்களுக்காக மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, எப்படியாகிலும் என்ன செய்யுங்க, தேவ சமூகத்தில் வருவதற்கு பிரயாசப்படுங்கள். இல்லை, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள் என்று பிலிப்பியர் 2:13 நம்ம என்ன செய்கிறோம் வாசிக்கிறது போல, எப்படியாகிலும் இல்லை அவருடைய உயிர்த்தெழுந்ததில் நானும் பங்கு பெற வேண்டும் என்று பிலிப்பியர் 3:10 சொல்லுகிறார். ரொம்ப கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கூட்டம் உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை ஆராதித்து கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நிர்விசாரமான மக்கள், எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நிர்விசாரமாய் போகிற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், சபை கூடி வருதலை அநேகர் விட்டு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறார்கள் என்று எபிரேயர் 10:25-26 வாசிக்கிறது போல அதை விட்டு விடாதபடிக்கு அட்லீஸ்ட் இனி நடக்கிற கூட்டங்களையாவது அநேகர் கலந்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் வராதவங்களை போய் கால் பண்ணியோ நேர்லையோ கேளுங்க, ஏன் வரலன்னு சொல்லி. நியாயமான காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் மன்னிப்பார். இல்லாவிட்டால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கும் என்று நான் சொன்னதாகவே சொல்லிடுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தியத்தெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறது, விட்டு கொடுக்கறது, அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. பாவத்தை பாலிஷ் போடுவாங்க சிலர் இந்த கடைசி நாட்களில். அந்த பாலிஷ்லாம் போட தெரியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க, இல்லையா ஆஸ் யூ லைக், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டங்களுக்காக நான் பல நாட்களுக்கு முன்பாகவே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். பட் இந்த டேட் இந்த டைம் என்று எனக்கு தெரியாது. எப்படி சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வருவார், பாஸ் எனக்கு சான்ஸ் கொடுத்தால் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அநேக காரியங்கள் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதில் ஒரே ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஏராளமான எக்கச்சக்கமான காரியங்கள் உண்டு. அவைகளை முடிக்கலாம் முடியாது. கொஞ்சம் இன்றைக்கு 1 மணி நேரம், நாளைக்கு 1 மணி நேரம் எதை பேசும்படிக்கு ஆவியானவர் விரும்புகிறாரோ அதை உங்கள் மத்தியிலே கொடுத்து நான் கடந்து போகிறேன். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 25 அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 25:4.
வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும், அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை கிடைக்கும். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை காட்டினார். இதிலிருந்து அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். நான் திரும்ப சொல்லுகிறேன், வெள்ளியினின்று களிம்பு, களிம்பு என்றால் மாசு என்கிற அர்த்தத்தில் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அசுத்தம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வாசிக்கிறோம். நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை, அழகிய பொருள் உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்கிற வார்த்தையை வைத்து இந்த நாட்களிலே அந்த களிம்பு எப்படி நீக்கப்படும் என்பதை காட்டித்தர கர்த்தருடைய ஆவியானோர் உதவி செய்வாராக. அதற்கு ஏசாயா 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஏசாயா 1:25. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு. போதும், நல்லா கவனிங்க. புடமிடப்படுவோம். புடமிடுதல் என்கிற வார்த்தையை தான் ரீஃபைனிங் என்று சொல்லுவாங்க. அதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வெள்ளை நின்று களிம்பை நீக்கிவிட்டால் தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். ஏசாயா சொல்லும்போது, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், புடமிட போகிறேன், சுத்தம் செய்ய போகிறேன் அப்படின்றத வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே போகிறோம். இப்போ இந்த வீட்டை சுத்தம் பண்ணணும் சர்ச் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மெத்தடு தொடப்பம் கொண்டு நம்ம என்ன செய்வோம், பெருக்குவோம். இன்னும் கொஞ்சம் அழுக்காக இருக்குமானால் தண்ணீரை கொண்டு அதை என்ன செய்வோம், நாம் சுத்தம் செய்வோம். நிறைய வேஸ்ட் பொருட்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் அதெல்லாம் கொண்டு போட்டு ஃபயர் பண்ணி எரித்து சுத்தம் பண்ணப்படுவோம். அப்போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் என் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாய் நாம் காணப்பட வேண்டுமானால், கரை திரை பிழையற்றவர்களாய் தேவ சமூகத்தில் நம்மை நிறுத்துவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் என்று அங்கு அழகாய் வாசிக்கிறோம். நம்முடைய களிம்பு நீங்க நாம் தான் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி புடமிடப்படுவோம், யாரால் புடமிடப்படுவோம், யார் புடமிடுவார், இப்படி ஏராளமான காரியங்கள் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நம்மை எப்படி புடமிடுவார் என்கிற ஒரு பாயிண்ட்டை இன்றைக்கும், இன்னொரு பாயிண்ட்டை நாளைக்கு காலையிலும் சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடந்து போக நான் பிரயாசப்படுகிறேன். நல்லா புரிஞ்சிக்கங்க. புடமிடப்படுதல் அதுதான் மெயின் ஹெட்டிங். கண்டினியூவா களிம்பு நீங்க நம்மை புடமிட வேண்டுமானால் பொண்ணுக்கு ஒரு புடம் உண்டு, வெள்ளிக்கு ஒரு புடம் உண்டு. ஒவ்வொன்று சுத்தம் செய்வதற்கு ஒரு மெத்தட் இருக்கிறது போல நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு நம்மை நாம் என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஒரு சில வசனங்களை நான் முன்னாடி வாசித்து காட்டிட்டா உங்களுக்கு என்னோடு கூட ஃபாலோ பண்ண உங்களுக்கு வசதியாக இருக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 17:3 வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து, என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். நல்லா கவனிங்க. அப்ப எதெல்லாம் புடமிடப்பட வேண்டும் என்கிற சப்ஜெக்டுக்கு போனீங்கன்னா, கண்கள் புடமிடப்பட வேண்டும், வாய் புடமிடப்பட வேண்டும், நாவு புடமிடப்பட வேண்டும், இருதயம், அது தனி சப்ஜெக்ட், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஆனால் டோட்டலா கர்த்தர் எப்படி ஒரு மனிதனை புடமிடுவார் என்றதை இன்றைக்கு மாலை வேளையில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அந்த மனுஷனை கர்த்தர் எவ்விதமெல்லாம் புடமிட்டார் அப்படின்றது காட்டி தந்து, ஒரு மனுஷன் இல்லை நீங்கள் நாம் புடமிடப்பட்டவர்களா இல்லை புடமிடப்படாதவர்களா, இல்லை புடமிடப்பட்டு கொண்டு இருக்கிறோமே என்பதை இன்னும் ஒரு 1 ஹவரில் நீங்கள் என்ன செய்யலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் காட்டி தந்தார். டைரியிலெல்லாம் பக்காவாக எழுதி முடித்து ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் திரும்ப 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 இந்த வசனத்தில் இருந்து அடித்தினுடைய ஆழத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்போது இது கண்டினியூவேஷன் பண்ணுறதுக்கு பேஜ் இல்லாமல் நான் தனித்தனியாய் பேப்பரில் எழுதி இதோடு கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார், அவரே நம்மோடு கூட பேசுவார். ஓகே, நல்லா புரிஞ்சுக்க. புடமிடப்படுதல், ரீஃபைனிங். களிம்பு நீங்க புடமிடப்பட்டால் தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ஏதோ ஒரு பொருளை அழகாய் அவர் செய்வதற்கு உங்களையும் என்னையும் கொண்டு அவர் ஒரு சித்தமும் ஒரு திட்டமும் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அந்த களிம்பு நீங்க நான் சுத்தமாய் என் கையை நீட்டி உன்னை புடமிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, இதை எல்லாவற்றையும் அப்படியே வைத்துக்கொண்டு சங்கீதம் 105ஆம் சங்கீதத்துக்கு வந்து விடுங்கள். சங்கீதம்
சங்கீதம் 105 சங்கீதம் 19 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. இங்கு யார் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முன்ன பின்ன வசனங்களை வாசித்து பார்த்தால் யோசேப்பு என்கிற பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் அந்த புடமிடு படுகிற வழியாய் போகும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் என்பதை இந்த மாலை வேளையிலே நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்மை நாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் அவர் நம்ம என்ன செய்ய முடியும், புடமிட முடியும். நாம நினைச்சா அதெல்லாம் வேண்டாண்டவரே, இல்லை மோசே முதல்ல சொன்னார்ல, போப்பா அந்த ஜனங்களை விடுதலையாக்க நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போக உன்னை அழைக்கிறேன். வேண்டாம் ஆண்டவரை, என்னால் முடியாத ஆண்டவரை, எனக்கு தெரியாத ஆண்டவர். எவ்வளவு சாக்கு போக்கு. அதே தான் இன்றைக்கு நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். என்ன காரியமாக இருந்தாலும் அதற்கு ஒரு சாக்கு போக்கு நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டே ஒரு காரியத்தை சொல்லுகிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மை நாமே அதற்கு ஒப்பு கொடுத்தால் ஒழிய நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் புடமிடப்பட முடியாது. அவர் புடமிடுவதற்கு நம்ம கையில் ஒப்புக்கணும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன், ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த மண் பானைகள் அந்த இதெல்லாம் செய்வாங்க, குயவன் என்று சொல்லுவாங்க, பாட் மேக்கர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கிராமங்களுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய களிமண்ணை கொண்டு வந்து அந்த இடத்துல குமிச்சிருவாங்க. கவனிங்க, நிறைய களிமண்ணை கொண்டாந்து குமிச்சிருவாங்க கிடைக்கும் போதெல்லாம். அதில் இருந்து கொஞ்சத்தை எடுத்து அதெல்லாம் பேஸ்ட்லாம் பண்ணி, இல்லை எரேமியா 18 வாசிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சமயம் இல்லை. ஸோ அதெல்லாம் அழகாக பண்ணி அதில் இருக்கிற கற்களையெல்லாம் பொறுக்கி அதை நீட்டாக பண்ணி கொழுன்னு அழகாக பண்ணி திரிகளை வச்சு வணைஞ்சி அதெல்லாம் என்ன செய்வார், ஏதோ அவருக்கு மனசுக்கு வந்ததை செய்வார். அந்த குமிச்சு வைக்கப்பட்ட அந்த களிமண்ணுக்கு எந்த விதமான ஒரு உபத்திரவமோ ஒரு போராட்டமோ எதுவுமே கிடையாது. நல்லா சேஃப் ஜோனில் ஜாலியாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற அநேக மக்களை போல். ஆனால் இந்த கையில் கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் களிமண் இருக்குல்ல, அதை போட்டு மிதிப்பார், அதை போட்டு நசுக்குவார், அதை போட்டு உட்டன் இது ஹேமர் மாதிரி இருக்கும், அதை வச்சு அடிப்பார். எல்லாத்துக்கும் அது தன்னை என்ன செய்யும், விட்டு கொடுக்கும். ஒரு நாள் எதிர்த்து என்ன செய்யாது, பேசாது. உடனே அந்த களிமண் பார்த்து சொல்லிச்சான், பத்தியா நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறேன், எனக்கு எந்த உபத்திரவும் கிடையாது, எனக்கு எந்த பாடுகளும் கிடையாது, எனக்கு எந்த கஷ்டம் கிடையாது. நீ போய் அவங்ககிட்ட நல்லா அடி வாங்குற, என்ன மிதிக்கிறான், என்ன அடிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த களிமண்ணால் ஒன்றும் சொல்ல முடியல. உண்மைதானே? அப்படிப்பட்ட பாடுகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கை, இயற்கை எல்லாம் வந்துச்சான். எல்லாம் பட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் என்று சொல்வார்கள் இல்லை, அதை எடுத்து பெயிண்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சிருந்தானாம். அந்த ஒரு ராஜா அந்த பக்கம் போகும்போது, அந்த ஃப்ளவர் வாஷ் ரொம்ப அழகாக இருக்கே, எனக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன்னு சொல்லி காசை கொடுத்து அந்த ஃப்ளவர் வாஷை கொண்டு போய் அவருடைய அரண்மனையில் ஒரு பிரத்யேகமான அழகான இடத்துல வைத்து விட்டார். அது சந்தோஷமாக என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. ஆனால் இந்த களிமண்ணுக்கு எந்த உபத்திரவும் கிடையாது, எந்த புடமிடுதலும் கிடையாது, எந்த பரீட்சையும் கிடையாது, எந்த சோதனையும் கிடையாது. நல்லா என்ன சொல்லுவாங்க, சேஃப் ஜோனில் ஜாலியாக இருந்துச்சு. அன்றைக்கு நைட்டு பயங்கரமான மழை அடிச்சு தான், பயங்கரமான புயல் அடிச்சுச்சான். அதை என்ன பண்ண முடியும், பீரோவில் வச்சு பூட்டவா முடியும்? அடித்த மழையில், அடித்த வெள்ளத்தில், அடித்த தண்ணியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நேராக சாக்கடையாக போய் கலந்துருச்சான். அப்போ தான் அது நினச்சிச்சான், ஐயோ அந்த குயவன் கையில் நான் கொஞ்ச நாள் இருந்திருந்தேன்னா, அவனுடைய உபத்திரவங்களுக்கும் அவன் கொடுத்த பாடுகளுக்கும் நான் கொஞ்சம் என்னை விட்டு கொடுத்துருந்தேன்னா, அந்த ஃப்ளவர் வாஷ் அழகாய் போய் அங்கே இருக்குது. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கிறது போல் 25வது வருஷத்தை முடிக்க நான் பிரயாசப்படுறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமே போயிடுச்சேன்னு சொல்லிச்சான். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. தாங்களே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பரிசோதித்து பாருங்க, என்னை என்ன பண்ணுங்க, பரீட்சித்து பாருங்க, என்னை நிதானித்து பாருங்க, ஒன்றும் காணாதபடிக்கு என் வாய் நான் என்ன செஞ்சேன், தீர்மானம் பண்ணினேன்னு சொல்றார். ஓகே, போகட்டும். அப்போ இங்கே வந்துடுவோம். கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ முதலாவது நம்மை புடமிடுகிறது எது?
எஸ், நிறைய இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் இன்றைக்கு மாலை வேளையில் உங்ககிட்ட சொல்ல முடியும். நாளைக்கு காலையில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த வசனத்தை அப்படி எப்படி புடமிடுகிறது அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர், நீ புடமிடப்படுகிறாயா, புடமிடுவதற்கு நீ ஒப்பு கொடுத்து விட்டாயா, புடமிடுகிற ஒரு வாழ்க்கை உங்ககிட்ட இருக்குன்னா ஒரு மனுஷனுடைய ஒரு என்ன செய்வாங்க, ஒரு குவாலிஃபிகேஷன் என்று சொல்லலாம். எனக்கு ஆண்டவர் சொல்லும்போது புடமிடப்பட்டவனுடைய இல்லை புடமிடப்படுகிறனுடைய குணங்கள் என்கிற தலைப்பில் இந்த மாலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற இன்னொரு 1 hour கற்றுக் கொடுக்கிற இந்த சத்தியத்தை நீங்கள் இருதயத்தில் வாங்கி கொள்வீர்களானால் நீங்கள் புடமிடப்படுகிறீர்களா இல்லை புடமிடப்படவில்லையா, இல்லை அதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா இல்லை என்னால் ஒப்பு கொடுக்கவில்லையா, அதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லையா. புடமிடப்பட்டால் அவர் இடத்துல நான் என்ன செய்வேன், பொன்னாக விளங்குவேன். அதைத்தான் யோபு அழகாய் சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். 23:10 சொல்லு. இப்படி நிறைய பக்தருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. ஓகே, நல்லா தெரியும். 37th சாப்டர்லேருந்து ஆதியாகமத்தில் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது நீங்களும் நானும் அந்த புடமிடுக்கப்படுகிற வழியில் ஒருவேளை வந்திருக்கலாம். இதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. இல்லையா, நம்முடைய வாழ்க்கை நம்மளே என்ன செய்கிறோம், கெடுத்துக்கொள்ளுகிறோம். இன்றைக்கி நம்ம செய்கிற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செஞ்சிடும். நல்லா கவனிங்க. பேசிக்கில் இன்னொரு 5 minutes எடுத்துக்கிறேன். நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செஞ்சிடணும். நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதை நான் ஆண்டவர் செஞ்சிடணும், அவ்வளோதான். அவர் சொல்கிறதெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கை கொள்ள முடியாது. சீஷர்களே போயிட்டாங்கல்ல, யோவான் 6ஆம் அதிகாரம் 60 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சீஷர்களால் முடியல, அப்போ நம்மளால் முடியல. ஆனால் ஒன்று, நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் என் ஆண்டவர் செய்யணும். கேட்டால் உன் மன விருப்பத்தின்படி அவர் உனக்கு தந்துடுவார். ஓகே, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனால் வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பானது. 28:9 நீதிமொழியில வாசிக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். செய்யறதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு ஒன்று ஆண்டவர் மேலே பழி போட்டுருவோம். நம்ம ப்ராக்டிக்கல் அதான் ஆண்டவர் மேலே. இல்லையா, ரொம்ப ஓவராக போச்சா, பிசாசு என்ன சோதிக்கிறான், பிசாசு மேலே பழி போட்டுருவோம். என்றைக்காவது ஒரு நாள் இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொண்டிருக்கிறேன், என்னையும் சேர்த்தே சொல்லுகிறேன். கொஞ்சம் உங்கள் இருதயத்தில் கையை வச்சு பாருங்கள். இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம். அது ஈஸியாக உங்களுக்கு விளக்கி காட்டிட்டு நான் திரும்ப இதே சத்தியத்துக்கு நான் கடந்து வருகிறேன். அதில் 2 காரியத்தை சொல்ல முடியும். எல்லாத்தையும் வாசித்தா எனக்கு நேரம் பத்தாது என்பதற்காக கிருபையினால் சீக்கிரமாக சொல்லித்தரேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஏரோது யாக்கோபை கொண்டு விட்டான். நீங்கள் கவனிங்க, எல்லாம் ஈஸியான சப்ஜெக்ட், தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். நூதனமான ஒரு சத்தியத்தில் நான் சொல்லலை. நீங்களும் நானும் கவனிக்க தவறிய, நல்லா கவனிங்க, கவனிக்க தவறிய சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். யாக்கோபை கொன்று விட்டான் ஏரோது. இது பேதுரை பிடிச்சி சிறைச்சாலையிலே போட்டு விட்டான். பஸ்கா முடிஞ்ச பிறகு அவனுடைய தலையை முடித்து அவனுடைய கதையை முடிக்கணும்னு சூப்பராக மனுஷன் உள்ளே போய் தூங்குறான். எல்லாருக்கும் தெரியும். ஜெபிக்கிறார்கள் சபையாய் சேர்ந்து. அந்த சாப்டர் முடிவதற்குள் கர்த்தர் அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்து என்ன செஞ்சார், மறுபடியும் ஊழியத்துக்கு பயன்படுத்தினார். நல்லா கவனிங்க, தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன்தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்லா தேவ சத்தத்தை கேட்டு 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 பழகி பாருங்க. ஈஸியாக தேவ சித்தத்தை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முதல் காரணமே பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நீங்களும் நானும், அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற நீங்களும் நானும், கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், நம்மளை அறியாமல் ஒரு காரியம் நமக்கு வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நீங்களும் நானும் போகிற வழியிலே கர்த்தர் புடமிட்டால் எப்படி இருப்போம் தியானிப்பதற்கு முன்னாடி தேவ சத்தத்தை கேட்டு இன்னைக்கு பழக்கம் இருக்கா? எதுவுமே கிடையாது. 3 சத்தம் உண்டு. ஒன்று தேவனுடைய சத்தம், 2வது பிசாசுனுடைய சத்தம், 3வது மனுஷனுடைய சத்தம். இன்றைக்கி நான் நிறைய பிள்ளைகளை நான் ஊழியத்தில் பார்க்குறோம். அவங்க கூட பேசினது கர்த்தர் அப்படின்னு அறியாத ஜனங்கள் உண்டு. அவங்க கூட பேசினது பிசாசு என்று அறியாத ஜனங்கள் உண்டு. அவங்க செய்கிற எல்லாமே தன் உள் உணர்வினால் மனுஷ சத்தத்தை கேட்டு செய்கிற மக்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். நான் சொல்லுவேன், இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியலையே. எப்படி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஃபார்வர்டு ஆவீங்கன்னு சொன்னோன்னே அவங்க சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் என்ன செய்வாங்க, கோபப்படுவார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன் கர்த்தருடைய சித்தத்தை கண்டிப்பாக செய்வான்.
இந்த வருஷத்தில் புரிஞ்சுக்கங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்வீர்களானால் கண்டிப்பாக அதில் போராட்டம் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், பாடுகள் எல்லாம் வரும். ஆனால் உங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் உண்டு. அதுதான் அடையாளம். புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்கிறது? நான் ஈஸியாக சொல்கிறேன். அப்போது பேதுருவுக்கு நல்லா தெரியும், யாக்கோபு கொண்டுட்டாரு, என்ன கர்த்தர் வச்சிருந்தா ஊழியம், இல்லாவிட்டால் கர்த்தர் தைரியமாக இருக்கிறாரு, நல்லா தூங்குறாரு. யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும். உங்கள் பிள்ளைங்கள்லாம் 10th +2 எக்ஸாம் எழுதி நாளைக்கு ரிசல்ட்டுனா அப்பா அம்மாவுக்கு தூக்கமே வராது. ஆனால் பிள்ளை சந்தோஷமாக தூங்கும் பார்த்தீங்களா? அதுக்கு நல்லா தெரியும் நம்ம படித்த படிப்பு இவ்வளோதான் மார்க்குன்னு. ஆனால் அப்பா அம்மாவுக்கு தூக்கமே வராது. நான்லாம் 8:50க்கெல்லாம் போய் இந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண முன்னாடி நின்றுக்கிட்டேன். அவன் பிரின்ஸ் அவனா ஜாலியாக வெளியே நிற்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் காலையில் கழுத்து போக போகுது என்று சொல்லி தெரிந்தும் அவன் அவ்வளோ தைரியமாக இருந்தான். தேவ சித்தத்தை செய்கிற மனுஷன் அமைதியாக இருப்பான். ரைட். இன்னொரு காரியத்தையும் காட்டி தந்துடுறேன், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் தேவ சித்தத்தில் நிற்கிறீர்களா, உங்கள் குடும்பம் தேவ சித்தத்தில் நடக்கிறதா என்பதை சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. அப்போஸ்தலர் 12 இருக்கட்டும், யோனாவுக்கு வாங்க, அதுவும் தெரிஞ்ச விஷயம்தான். நினிவேக்கு போன்னு சொல்கிறாரு. தேவ சத்தத்தை கேட்ட தீர்க்கதரிசி தலைவர் எங்கே போகிறாரு? தர்ஷீஸுக்கு போகிறாரு. கப்பல் ஏறி கூலியை கொடுத்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாரு. தேவ சத்தத்தை கேட்டவன் தான், ஆனால் தேவ சித்தத்தை என்ன செய்யலை. தேவ சித்தத்தை செய்யாமல் போகிறான். அங்கேயும் கடலில் கொந்தளிப்பு வருகிறது, கடலில் பயங்கரமான புயல் வருகிறது, அநேகருக்கு பாடுகள் வருது. அங்கே தலைவர் என்ன செய்கிறாரு? சூப்பராக போய் தூங்குறாரு. இதுலேருந்து என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிறீங்க? தேவ சித்தத்தை செய்யாத மனுஷனில் அவன் தூங்குவான், சுற்றி இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சுற்றி இருக்கிறவங்க தூக்கம் வராது, புயல் அடிக்கும், கடல் கொந்தளிக்கும், குடும்பம் ரெண்டாக மாறும். அவன் தேவ சித்தத்தை செய்யவில்லை என்பதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஆகான் தான், அந்த ஆகான் நிமித்தம் அவன் குடும்பத்தில் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டார்கள். யோசுவா 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஒரே ஒரு கேயாசி தான், அவன் நிமித்தம் அவன் குடும்பத்தார் எல்லாரும் குஷ்டரோகியாய் மாறினார்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் வருஷத்தை முடிக்க போகிறோமே, கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிட போகிறதே, புடமிட்டப்பட்டு கொண்டு இருக்கிறதே. இந்த நாளில் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்ய ஆயத்தமா? உங்கள் இருதயத்தை கரத்தை வச்சு பீஸ் ஆஃப் மைண்டு, உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் குடும்பம், உங்கள் ஊழியம் எதை வேணால் வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறீங்களா என்பதை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டெப்பாக நீங்கள் யோசனை பண்ணி பார்த்து இந்த வருஷத்தை முடிங்க. ஒருவேளை அடுத்த வருஷம் கூட பரிபூர்ணமான இந்த தேவ சித்தம், இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், பரிபூர்ணமான தேவ சித்தத்தை செய்ய நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ரைட். இன்னொரு 45 மினிட்ஸ் இருக்குது. அப்போது நீங்களும் நானும் தேவ சித்தத்தின் நடுவே தான் போகிறோமா அப்படின்றத நிறைய பாயிண்ட், எனக்கு கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் இந்த ஒரு வசனத்தில் மட்டும் சொல்லி கொடுத்தாரு. அவனும் சொல்ல முடியாது, எவ்வளவு வேகமாய் போக முடியுமா? தெரிஞ்ச சம்பவம் தான் இல்லை, யோசேப்பு தெரியுமில்ல? அல்லேலூயா. ஆனால் ரொம்ப டீப்பாக போக அதை மட்டும் காட்டி தந்தா, ஓ இது என்கிட்ட இருக்குது, ஸோ அப்போ நான் தேவ சித்தத்தில் நடக்கிறேன், இதோ இந்த காரியம் இருக்குது, அப்போ தேவன் புடமிட என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இந்த காரியம் இருக்குது, தேவனை என்னை புடமிட்டு கொண்டு இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்றைக்கி முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டை நாளைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ரைட். என்னோட கூட ஆதியாகமம் 37க்கு வந்துருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான், அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கொஞ்சம் வேகமாய் போக போகிறேன். திரும்ப கூட சொல்லிடுறேன். தேவ நம்மை புடமிடும்போது, நல்லா கவனிங்க, தேவன் நம்மை புடமிடும்போது அந்த யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. அதுதான் மெயின் ரேமா. அந்த யோசேப்பை கர்த்தர் புடமிடும்போது அவன் என்ன ட்ராக்ல போனா அதே ட்ராக் தான் உங்களுக்கு எனக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மறுபடியும் எங்கேயும் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் டைரெக்டாக உங்களை அந்த ட்ராக்கில் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போது அவனை அந்த வசனம் புடமிடும்போது அவனுக்கு என்னெல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு வந்துச்சா? நீங்களும் நானும் அந்த ட்ராக்கில் இருக்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருடைய வசனம் அவருடைய காரியங்களெல்லாம் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை என்ன செஞ்சிச்சு? புடமிட்டது. புடமிடும் போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஃபேஸ் பண்ணின அநேக காரியங்கள் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வருமானால் அந்த ட்ராக்ல நீங்களும் நானும் போகிறோம் என்பதை அறிந்து கர்த்தர் என்னை புடமிடுகிறார். ஒருவேளை இன்னைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு நான் பொன்னாக விளங்குவேன், நாளைக்கு என் தேவ நாமத்தின் மகிமைக்காக வாழ்வேன், நாளைக்கு என் குடும்பம் அடையாளமாய் அற்புதங்களாய் மாறும், கர்த்தருக்கு நான் ஏதாவது செய்வேன் என்கிற அந்த நிச்சயம் படுத்தி கொண்டு இன்னைக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம் 37ஆம் அதிகாரம் 4-5. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது
அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். நான் சொல்றதை நல்லா கவனிச்சுங்க, கடைசி வரி மட்டும். அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ரைட். 5ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை, அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் அது நிமித்தம் அவனை இன்னும் பகைத்தார்கள். 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் கடைசி வரி, அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நல்லா கவனிங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் புடமிடும் போது நல்லா கவனிக்கணும். யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது அவருடைய திட்டமும் சித்தமும் நிறைவேறும் வரைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை புடமிட்டால் நல்லா கவனிக்கணும். ஒன்று, அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். நம்பர் 2, அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நம்பர் 3, அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். முதலாவது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் நம்மை புடமிடும்போது உலகத்தார் நம்மை பகைப்பார்கள். அல்லேலூயாலாம் வரவே வராது. ரைட். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கு கம்பேர் பண்ணி காட்டுகிற அவர் சொன்ன வசனம் யோவான் 15க்கு வாங்க சீக்கிரம். யோவான் 15:18 வாசிங்க. யோவான் 15:18. உலகம் உங்களை பகைத்தால், உலகம் உங்களை பகைத்தால், அது உங்களை பகைக்கிறதற்கு முன்பு என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும். போதும் நல்லா கவனிங்க. அப்ப முதலாவது நிறைய இருக்க 3 வார்த்தை மட்டும் காட்டி தந்த. பகைத்தார்கள், பகைத்தார்கள், பகைத்தார்கள். அப்ப தேவன் நம்மை புடமிடும் போது ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தான் அல்ல. பச்சை மரத்துக்கு அந்த பாடுண்டால் பட்ட மரத்துக்கு என்ன பாடு என்று லூக்காவில் எழுதுகிறார். அப்போ நீங்க தேவனால் புடமிடப்படும் போது உலகம் ஒரு நாள் உங்களையும் என்ன ஏற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளாது. நான் உலகம் என்று பொதுவாக சொல்றேன். குடும்பத்தார், இவனுக்கு யோசேப்புக்கு வந்த எல்லா பிரச்சனையும் யாரால? அவங்க சகோதரர்கள். புரியுது உங்களுக்கு? அப்போ உங்கள் வீட்டாரை உங்களுக்கு சத்துருக்கள் என்று இயேசு சொன்னது போது நான்லாம் யோசனை பண்ணி பார்த்தேன். இதை தியானிக்கும் போது, நல்ல ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும் போது உட்காந்து நல்லா யோசிச்சு பார்க்கும்போது, உலகத்தில் எந்த புறஜாதி மக்களோ இல்லை நான் விட்டு வந்த இல்லை இயேசு அறியாத குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்களோ என் கூட வேலை செஞ்சவங்களோ மற்ற யாருமே என்னை என்ன செய்யலை, பகைக்கவோ அவமானப்படுத்தவோ இல்லை. நான் பட்டது எல்லாமே ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். விளங்கிட்டீங்களா? அப்போ உலகத்தாரால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள்னா உங்கள் சொந்த குடும்பமாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், அதிலே உங்களை பகைப்பார்கள். அப்படி பகைக்கும் போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், கர்த்தர் என்னை புடமிட்டு கொண்டு இருக்கிறார். யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மிகுந்த தாழ்மையோடு கூட நான் சொல்கிறேன், யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் தெய்வ பக்தி உள்ளவன் தானே, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, உலகத்தில் இருக்கிற எதையும் நான் விரும்பலையே, என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளலையே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இயேசுவை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டதா? சொந்தத்தில் வந்தார். அவங்க சொந்தத்தில் இருக்கிறவங்களே அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவரை பகைத்தார்களே, அவருக்கு என்னெல்லாம் பண்ணினார்கள். யோசேப்பையும் இயேசு கிறிஸ்துவையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் புரியும். நம்பர் 1, எல்லாராலும் நீங்களும் நானும் பகைக்கப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு யாரும் எனக்கு பகை என்றால் நம்ம ஒன்றும் யார்கிட்ட போய் சண்டை போட போகிறதில்ல. புரியுதா? போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கசப்புகள், காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி என்று சொல்வார்கள். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் அந்த சப்போட்டா மரம் இருக்குது. கரெக்டாக அந்த மதிய நேரத்தில் எல்லாம் தூங்குவாங்க, நல்ல சத்தம் கேட்கும். போய் பார்த்தா இப்படி திரும்பி நான் மேலே இருக்கிறது தெரியாது. கரெக்டாக பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போதை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அப்படின்னு நான் காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாடுகள் வழியாகத்தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட. விளங்கிட்டீங்களா? அவரோடு கூட பாடுகளை சகிக்கணும். நம்ம ஏதாவது சேட்டை பண்ணிட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணிட்டு வருத அந்த பாடுகளெல்லாம் சொல்லலை, நன்மை செய்து நீங்கள் பாடுபட வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறத வாசிக்கிறோம். முதலாவது காரியம், உலகத்தில் இருக்கிற எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால் தைரியமாக இருங்க, கர்த்தர் என்னை புடமிட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்பர் 2, அதே 37:11 வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார். போதும். 2வது காரியம் பொறாமை. நல்லா கவனிங்க. முன்னாடியே சொல்லிட்டா இந்த வார்த்தை மட்டும் தான் சொல்லி 15 சொல்லி முடிச்சிடணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் முன்ன பின்ன இருப்பீங்களா?
அப்பா 4-5 பேர் அல்லேலியா தெரியாமல் சொல்லிட்டீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், பயப்படாதீங்க. அப்போ முதலாவது இந்த உலகத்தாரால் பகைக்கப்படும் போது யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது, அதனால் அவனை பகைத்தார்கள். நானும் என்ன செய்கிறேன்? கர்த்தருடைய வசனம் புடமிட என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் உலகத்தாரால் பகைக்கப்படுவேன். ஒருவேளை இந்த வருஷம் முடியும் போது இல்லை பிரதர் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை கர்த்தருடைய வருகை வருவதற்கு முன்பு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தருவாரானால், இன்னும் கொஞ்சம் நாட்களுடைய வருகை தாமதிக்குமானால், இந்த வசனம் உங்களையும் என்னையும் புடமிட்டால் கண்டிப்பாய் நீங்களும் நானும் பகைக்கப்படுவோம். அல்லேலூயா. நம்பர் 2, பொறாமைப்படுவார்கள். நல்லா கவனிங்க, பொறாமைப்படுவார்கள். மத்தேயு 27:17. மத்தேயு 27:17 எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட கம்பேர் பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. போதும், நல்லா கவனிங்க. பொறாமை கொள்வார்கள். ஒருவரை கர்த்தர் புடமிடும் போது அடுத்தது கிடைக்கிறது பொறாமை. இல்லை, ஈசாக்கை பற்றி நம்ம வாசிக்கும் போது 26:13 என்று நினைக்கிறேன். 26:13 26:14 வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் எஸ் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஓகே, நல்லா கவனிங்க. அப்ப நீங்களும் நானும் கர்த்தரால் புடமிடப்படுவோமானால், அதுல ஒண்ணுதான் சொல்றேன், வசனத்தால் புடமிடப்படும் போது அநேகரால் நாம் என்ன செய்வோம்? பகைக்கப்படுவோம். வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், உங்கள் முன்னாடி ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு பின்னாடி எப்படி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இன்றைக்கு ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் என்னை புடமிடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. 2வது, பொறாமை கொள்வார்கள். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பொறாமை. என்னை எல்லாம் பார்த்து கேட்டிருக்கிறாங்க, வேலையும் செஞ்சுக்கிட்டு ஊழியம் செய்யும்போது கூப்பிட்டு கேட்பாங்க, உங்கள் பாஸ்ட் உங்களுக்கு மாதம் எவ்வளவு தர்றாரு? நான் சொன்னேன், பாஸ்ட் எனக்கு கொடுக்கல, நான் தான் பாஸ்ட்டுக்கு தருகிறேன். அல்லேலூயா. நான் தான் என்னுடைய தசமா அவங்க காணிக்கையை கொடுத்துட்டு ஊழியம் செய்கிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியும் சார், நீங்கள் சும்மாவா இப்படி ஓடுவீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் பேசினார்கள். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிருங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் என்னை புடமிடுகிறார், இந்த உலகம் என்னை பகைக்கும். கர்த்தருடைய வசனம் என்னை புடமிடுகிறது, எல்லாரும் என்னை செய்வ பொறாமைப்படுவார்கள். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சொந்தம், பந்தம் எல்லாராலும் ஒருவேளை பொறாமைப்பட்டார்களானால் என்ன செய்யாதீங்க? நீங்கள் திரும்ப ஒன்றும் செய்யாதீங்க. என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். அல்லேலூயா. வாயை திறந்து எதையும் சொல்லாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்ற, நீ சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? நமக்கு தெரிஞ்ச மூளையில், நமக்கு தெரிஞ்ச அறிவில் அதை செய்யலாமா இதை செய்யலாமா, நான் ஈஸியாக சொல்லிடுறேன். நீங்கள் சும்மா இருந்தால் அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் யுத்தம் பண்ணிங்கன்னா அவர் சும்மா இருப்பார். ஃபினிஷ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சைலண்டாக உட்காந்துருங்க. அவர் சும்மா இருக்கிறாரா, நீங்கள் சும்மா இருங்க. போன்னு சொல்கிறாரா, போங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எங்கே வாசிக்கிறோம்? யோவான் 2:5 அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. நம்பர் 3, 37:19 அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. நம்பர் 1, எல்லாரும் பகைக்கிறாங்கன்னா, ஐயோ பகைக்கிறாங்களே, இயேசுவே காப்பாற்ற வேண்டாம், வசனம் உன்னை புடமிடுது, எவ்வளவு நாள் பகைப்பாங்க, பின்னாடி அவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்றேன். ஓகே. நம்பர் 2, எவ்வளோ நாள் பொறாமப்படுவாங்க? படட்டமே, அவன் பொறாமப்படப்பட. நான் சொல்லட்டுமா, நான் தாழ்மையோடு சொல்கிறேன், எவ்வளோ பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களோ அந்த வசனம் புடமிடுது வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க பொறாமப்பட உங்கள் உயர்வு அதிகம் என்பதை புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. ஊழியத்தில் இருக்கட்டும், எதில் வேணால் இருக்கட்டும், நான் உணர்ந்ததில் நான் வாழ்ந்தது சொல்கிறேன். எல்லாம் சொல்லுவாங்க, நான் சோத்திரம் பண்ணிட்டு சிரிச்சிட்டே வந்துடுவேன். ஆனால் அவங்களுக்கு விட நம்மளை மேன்மையாக வைப்பாரே தவிர உங்களை ஒரு நாள் கீழாக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது உண்மை. 3வது சொல்றாங்க, சதி ஆலோசனை பண்ணுவார்கள். மத்தேயு 12:14 மத்தேயு 12:14 பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். போதும். அந்த இடத்துலயும் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்றாங்க? அவங்க சதி ஆலோசனை பண்ணாங்க. பின்னாடி என்னெல்லாம் செய்யலாம். எனக்கெல்லாம் நிறைய போராட்டம் வந்துச்சு. ஏன்னா நம்மள ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம், ரொம்ப சின்சியர் சிகாமணியாக வாழ்ந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், மனசில் ஒரு தைரியம் இருந்துச்சு.
அல்லேலூயா. நல்ல கவனிங்களேன். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டானவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது தெரியுமா, கெத்து. யாருக்கும் பயப்பட மாட்டோம். கர்த்தருடைய வசனம் ஊழியக்காரங்களை கனம் பண்ணுவோம் தர பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73:1 நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்மளை பார்த்து பகைப்பார்கள், நம்மளை பார்த்து பொறாமை கொள்வார்கள். அவங்க என்ன சதி ஆலோசனை வேணா அவங்க செய்யட்டும். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட விழாது. சத்தமா இல்லையா சொல்லுங்க. எல்லாருக்கும் செஞ்சாங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு செஞ்சாங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்து எல்லாருக்கும் செஞ்சாங்களே. யாருக்கு ஃபேவரபுளான லைஃப் இருந்துச்சு? யாரோ ஒருத்தருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களுக்கு ஃபேவரபுளான லைஃப் இருந்துச்சு. யோவான் சீஷன் மட்டும்தான் பத்மு தீவில் போய் அங்கே பாடுபட்டு அவர் மறிச்சார். மாத்தாங்க அத்தனை பேர் ரத்த சாட்சி தான். தோலை உரிச்சாங்க, தலைகீழ கொண்டாங்க, ரம்பத்தில் அறுத்தாங்க. அவங்க 12 சீஷர்களுடைய லைஃப்பை நீங்கள் வாசிச்சு பாருங்க. இன்றைக்கும் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் நெருக்கப்படுகிறார்கள். சத்தீஸ்கர் இதிலெல்லாம் பார்த்த நேற்று நியூஸில் அநேக காரியங்கள் கஷ்டப்படுகிறாங்க. உபத்திரவங்கள் கொஞ்ச நாள், ஆனால் ஒரு நாள் வரும்போது தேவனோடு கூட ஆளுகை செய்வோம். மலையிலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எந்த சதி ஆலோசனை சொன்னால் திரும்ப ரிப்ளையே பண்ணாதீங்க. ரகசியமா வாங்க. இல்லை, உங்க ஜெபத்தினுடைய ரகசியமான ஜெபம். நல்லா போய் தனியாக உட்காருங்க. அழணுமா அழுங்க, ஆண்டோட போராடுங்க. ஏன் அப்படின்ற கேள்வியை மட்டும் கேட்காதீங்க. ஆனால் தைரியமாக சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஆவியானவர் கற்றுக்கும் வித்தியாசமான ஒரு காரியம்தான். கற்றுக் கொடுக்கும்போது நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன். சில காரியங்களை அப்போ தான் ஓகே ஆண்டவரை பகைக்கிறாங்க, புடமிடப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவர், புடமிடப்பட்டு கொண்டு இருக்கிறேன், பொறாமைப்படுறாங்க, புடமிடப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஒரு நாளும் கவலை இல்லை. சதி ஆலோசனை பண்ணி இவன் எப்போ விழுவான், இவனுக்கு என்ன வரும், யோசிச்சு பாருங்களேன். சுற்றி இருக்கிற மக்கள் இருக்காங்களா இல்லையா? உங்களை சுற்றி நீங்கள் வேலை செய்கிற இடங்கள், வீடு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கெல்லாம் அவங்க பேசும்போதே எனக்கு நல்ல ஆவியில் உணர்வு வரும். ஆனால் அப்படியே சிரிச்சிட்டே வந்துடும். புறஜாதி மனுஷர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வாயில் பிரதர் ரொம்ப ஆச்சா போச்சான்னுவாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் இருக்கிறது ஆவியானவர் காட்டி தரும்போது அவங்க உதடுகளினால சும்மா என்னை அப்ரிசியேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த கன்னிங்னஸ்ன்னு சொல்லுமில்ல, அது நல்ல ஆவியில் உணர்வு. சிரிச்சிட்டே வந்துடும். ஒரு வார்த்தை கூட திரும்பி பேசினதே கிடையாது, பேசவும் மாட்டேன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. ரைட். சதி ஆலோசனை நம்பர் 3. நம்பர் 4 37:23. 37:23. தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கி அவர்கள் கலற்றி. போதும். அடுத்தது அவமானம். நம்ம ட்ரெஸ் போயிடுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு அவமானம். இயேசுவை அவமானப்படுத்தினதான் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கழிச்சிட்டு அவங்க சீட்டு போட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2வது, எல்லாராலும் என்ன செய்யப்படுவோம்? அவமானப்படுத்தப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. சுத்திகரிப்பு கூட்டம் இது பேரின்ப பெருவிழா இல்லை. அல்லேலூயா. பேரின்ப பெருவிழா. உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் கவலையை போக்குவார். அப்படி பேசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சபை நிரம்பி இருக்கும். நல்லா தெரியும் பாதி மக்களுக்கு இவர் எங்கெல்லாம் போட்டு கொடையணுமோ கொடைஞ்சி கிளை நறுக்கி களை பிடுங்குவார். அதுக்கு பேசாமல் வீட்லேயே இருந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, கிளை நறுக்கி களை பிடுங்கி உங்களை சுத்தம் செஞ்சால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். யோவான் 15 வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புடமிடப்படுகிறவனுடைய வாழ்க்கை பகைக்கப்படுகிற வாழ்க்கையாக இருக்கும், பொறாமைப்படுகிற வாழ்க்கையாக இருக்கும், சதி ஆலோசனை பண்ணுகிற வாழ்க்கையாக இருக்கும், அவமானப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், எதிலுமே நீங்களும் நானும் தலை குனிஞ்சு போகவே கர்த்தர் விட மாட்டார். நான் தைரியமாக சொல்ல முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தர்க்கென்ற பிரகாசித்தவங்களை போய் கேட்கும்போது இன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நான் போய் என்ன தெரியுமா கேட்பேன் பர்சனலாக, நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்து இந்த இடத்துக்கு வருவதற்கு நீங்கள் பட்ட பாடுகளை சொல்லுங்கன்னா அவங்க சொன்னால் நீங்களும் நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு பாடுகள் மத்தியிலே அவங்க வந்தபடினால தான் இன்னைக்கு அவங்களாம் பிரகாசிக்கிறார்கள். வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை உண்டு, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர்ல அந்த வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர்ல கர்த்தர் நல்லவர். 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:8-9. நாங்கள் எப்பக்கத்திலும்
எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அழகான பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். என்ன பிரதர், எப்பக்கத்தில் நெருக்கப்படுவோம், எப்பக்கத்திலும் கலக்கமடைவோம், எப்பக்கத்திலும் துன்பப்படுத்தப்படுவோம், எல்லாரும் கீழே தள்ளப்படுவோம். இவை எல்லாவற்றிலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் நிமிர்ந்து நிற்போம். ஆமென். வரலையே, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், நாங்கள் எங்கள் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி சங்கீதம் 20 கடைசியில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 26:13 வாசிச்சு பார்த்தீங்கன்னா பாவத்தினுடைய வாசிக்கலாம். லேவியராகமம் 26:13 பியூட்டிஃபுல் வேர்ட் இருக்கு. 26:13 நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை எல்லாம் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. 25 வருடம் கூனி போனீங்களோ, குறுகி போனீங்களோ, அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, சதி ஆலோசனை செஞ்சாங்களோ, பொறாமை கொண்டார்களோ, பகைக்கப்பட்டார்களோ, 26 உங்கள் தலைகள் நிமிர்ந்து நிற்கும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்க தலைகளை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். எப்பொழுது தெரியுமா? புடமிட நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அந்த பொறாமை வரட்டும், அந்த பகைமை வரட்டும், சதி ஆலோசனை, அவமானப்படுத்துவார்கள். என்னெல்லாம் அவமானப்படுத்தக்கூடிய லிஸ்ட்டு அந்த சம்பவத்தோடு சொன்னால் நீங்களாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? எனக்கு நல்லா தெரியும். என் இயேசுனுடைய கரத்தை பிடித்தவனோ, வேதத்தை பிடித்தவனோ வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. என் இயேசுனுடைய கரத்தை, பாதத்தை பிடித்தவர்கள் யாராயிருந்தாலும் சரி, வேதத்தை பிடித்தவர்கள், சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு நாள் வரும் வேதத்தில் இருக்கிற யாருக்கும் சூழ்நிலை சாதகமாக இல்லை. ஓகே தானே? உலக சரித்திரத்தில் உங்களுக்கு எனக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கர்த்தருக்குண்டு வாழ்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும் நம்முடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. கொஞ்ச நாட்களை இந்த பூமியில், ஆனால் ஆண்டவரோடு கூட யுக யுகமாய் வாழப்போகிறோம். எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் மட்டும்தான். 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. எஸ். நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். 12 வாசிச்சிருங்க. 12. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி. நல்ல கவனிங்க. புடமிடப்படுகிற வாழ்க்கையிலே எல்லாரும் பகைப்பார்கள். ரெண்டாவது பொறாமை கொள்வார்கள், சதி ஆலோசனை பண்ணுவார்கள், அவமானப்படுத்துவார்கள். ஆனால் அவன் என்ன தெரியுமா செய்வான்? தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி என்று பாவத்தை விட்டு அவன் ஓடி விடுவான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாவத்தை விட்டு ஓடுகிற வாழ்க்கை கர்த்தரால் புடமிடப்பட்டவனுடைய வாழ்க்கையில் வரும். யோனத்தான் எட்வர்ட் என்கிற ஒரு தேவனுடைய பரிசுத்தவானுடைய புத்தகத்தை நான் படித்து கொண்டிருந்தேன். அந்த மனுஷனுடைய சுவிசேஷ பிரசங்க ஹெட்டிங் டாபிக் என்ன தெரியுமா? பயங்கரமான தேவனுடைய கரங்களில் இருக்கிற பாவிகள் அப்படின்ற தலைப்பில் அவர் பிரசங்கம் பண்ணுவார். தேவனுடைய பயங்கரமான கரத்தில் இருக்கிற பாவிகள் அப்படின்ற தலைப்பில் பிரசங்கம் அவர் லைஃப் ஃபுல்லாக. உடனே அவர் பிரசங்கம் பண்ண, சுவிசேஷ கூட்டம் பிரசங்கம் பண்ண, ஹீலிங் பண்ண, டெலிவரன்ஸ் பண்ண அந்த சேர்லெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, ஐயோ அந்த யோனத்தான் எட்வர்ட்ஸினுடைய வார்த்தையை நிறுத்தி சொல்லுங்களேன், பயங்கரமான தேவனுடைய கரங்கள். எஸ், பயங்கரமான தேவனுடைய கரங்களில் பாவிகள் என்கிற தலைப்பில் பண்ணுறாரு. அந்த பாவ உணர்வு அடைஞ்சு பரிசுத்தாவினர் கிரியை செய்யும்போது அங்கே வருகிற கூட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அழுது தன்னை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள் என்று அவருடைய புத்தகத்தில் நான் வாசித்திருக்கிறேன். இன்றைக்கு பாவத்தை குறித்து எதுவுமே சொல்லக்கூடாது, உங்களை குறித்து ஒரு குறையும் சொல்லக்கூடாது, உங்களை குறித்து செய்கிற தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது. ஆனால் உங்களை எல்லாருமே அப்படியே இருந்தால் நீங்கள் எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணுவீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய பாவத்தை குறித்து அவனுக்கு என்ன செய்ய எச்சரிக்கை பண்ணு. அவன் திருந்திட்டான் பிரச்சனை இல்லை, திருந்தலைன்னா அந்த இரத்த புலியை உன்னிடத்தில் கேட்பேன். அப்படி தானே வசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிற சூழ்நிலை வந்தால் பாவத்தில் இருக்க மாட்டான், பாவத்தை விட்டு ஓடுவான். கர்த்தருடைய வசனம் அவனை புடமிடுகிறது. அல்லேலூயா.
இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்கிறோம்? தானியேல் எடுத்துக்கொள்ளுங்கள், வேதத்தில் எல்லா பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்களுடைய சூழ்நிலையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கொண்டு போகிறாரு, எல்லாம் பக்கா ஃபுட்டு, எல்லாமான வாழ்க்கை. ஆனால் தேவனுக்கு விரோதமான என்ன செய்ய மாட்டேன், ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. யார் என்ன சொல்லலாம், அதில் நான் ரொம்ப அடிக்கடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு காரியம், அதாவது பரவலாக 10 பேரை பார்த்தா 9 பேர் செய்கிற ஒரு பாவம் என்ன தெரியுமா? பொய். டேஞ்சரஸ். நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்களா, ஐ டோன்ட் பாதர். ஏன்னா இந்த பொய்யை குறித்த வசனமெல்லாம் வாசிக்கும்போது, இல்லை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், விக்கிரகம் அப்படியே பட்டியலை போட்டுட்டு, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். 21:8 வெளிப்படுத்தல். யோசிச்சு பாருங்களேன், ரிலாக்ஸேஷன் பண்ணவே இல்லையே. ஆரம்பத்தில் ஆரம்பித்த பொய்க்கு பிதா யாரு? வெரி குட். புரியுதா? அவன் சொந்தத்திலேருந்து பேசுகிறான். யோவானில் வாசிக்கிறோம், சமயம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பொய் யோசிச்சு பாருங்களேன். இந்த வருஷம் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கிறோம், கிராஜுவலாக ஆட்டோமேட்டிக்காக வாயை திறந்தா. ஆனால் நான் தாழ்மையோடு சொல்லட்டுமா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னும் 4-5 நாள் ஆஸ் யூ லைக் எப்படி வேணா இருந்துருங்க. ஜனவரி 1ஆம் தேதி 31 நான் வந்துடுவோம். அன்னையிலிருந்து உயிரோடு இருக்கிறவர்களும் யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி, யார் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, யார் அப்ரிசியேட் பண்ணாலும் சரி, யார் அப்ரிசியேட் பண்ணாலும் சரி, ஆனால் உண்மையை சொல்லும்போது பாதிக்கப்படுவோம். ஒத்துக்கிறீங்களா? உண்மையை சொல்லும்போது பரவாயில்லையே, இந்த உலகத்தில் ஒரு சின்ன பாதிப்பு, ஒருவேளை திட்டலாம், ஒருவேளை ஃபைன் பண்ணலாம், எது வேணால் செய்யலாம், ஆனால் பரலோகத்தில் எழுந்துருவீங்களே. ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், பாவத்தில் நிறைய காரியம், அதெல்லாம் சொல்லலை, ஒரே ஒரு காரியம், வாயை திறந்தா பொய் ஆஸ் இட் இஸ் அப்படியே வருது. அதெல்லாம் பார்த்து நான் மனசெல்லாம் வெந்து போய், ரட்சிக்கப்பட்ட ஜனம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம் எப்படி இப்படி பண்ணுறாங்க? அவங்க சொல்கிறது பொய்ன்னு சொல்லி நல்லா தெரியும், எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். தயவுசெய்து தாழ்மையோடு சொல்கிறேன், எவ்வளவோ காரியம் இருக்குது. அந்த பொய்ன்ற ஒரு சின்ன பாவத்தை செஞ்சுட்டு நீங்கள் நரகத்துக்கு போகிறத காட்டிலும் பொய்யே சொல்லாமல் நீங்கள் என்ன வேணால் பாடுகள் அனுபவிங்க, குறைஞ்சே போயிட மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த சூழ்நிலையிலும் யாருக்கு முன்னாடியும் நான் வாயை திறந்த ஒரு சின்ன காரியத்தை கூட, ஒரு சின்ன காரியத்தில் கூட பொய் சொல்ல மாட்டாண்டவரை, யாரையும் வஞ்சிக்க மாட்டாண்டவரை, யாரையும் ஏமாற்ற மாட்டாண்டவரை, யாரையும் அவமானப்படுத்த மாட்டாண்டவரை. அந்த தீர்மானத்தோடு கூட இன்றைக்கும் நாளைக்கும் போய் பாருங்களேன். உங்களுக்கு புதிய வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. ரைட். 40:23 40ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. நிறைய இருக்கு. பகைக்கப்படுவீர்கள், பொறாமை கொள்வார்கள், சதி ஆலோசனை பண்ணுவார்கள், அவமானப்படுத்தப்படுவீர்கள். அடுத்தது என்ன சொன்னா, பாவத்தை விட்டு அவன் என்ன செஞ்சிருவான், ஓடுவான். அங்கெல்லாம் நிற்க மாட்டான், அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டான். அவனால் மற்றவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியாது. அதுதான் உண்மையான ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். இன்றைக்கி சண்டே ஆராதனை, ஆனால் ஒரு அன்னைக்கு கூட எங்கன்னு தெரியல, ஒருத்தர் நல்லா பிடிச்சி நல்லா திட்டின ஒரு ஆராதனைக்கு போனேன். அந்த தம்பியை நல்லா தெரியும், ஆனால் அந்த தம்பிக்காக நான் பிரயாசப்பட்டு அந்த தம்பியை ஒரு நல்ல சர்ச்சில் பண்ணேன். அந்த தம்பி பார்க்கணுன்னு போனேன், காணலை. அவங்க ஒய்ஃபை பார்த்து கேட்டேன், எங்கே அந்த தம்பின்னு. அவசரமாக ஊருக்கு போயிருக்காருன்னு. 2 நாள் கன்வென்ஷன். மறுநாள் பார்த்தோன்னே கேட்டேன், எங்கே போனேன்? இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ஒரு அர்ஜென்ட்டான விஷயம். நான் சொன்னேன், நீ எங்கே வேணால் போ, வேணான்னு சொல்ல, போகிறது ஞாயிற்றுக்கிழமை தான் போகணுமா? என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? சனிக்கிழமை போ, இல்லை ஒரு நாள் லீவ் போட்டு போ, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆராதனை நீ என்ன செய்ய அசட்டா பண்ணாதன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி கூட்டிமே தனியாக நிற்க வச்சு, எல்லாருக்கும் முன்னாடி சொல்லலை, தனியாக கொண்டு கடிஞ்சு கொண்டவன அவன் குனிஞ்சி தலையை நிமித்து குனிஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் சொன்னேன், நீ என்ன நிலைமையில் இருந்தேன்னு சொல்லி 96, 97லேருந்து உனக்கு தெரியும், ஆனால் உன்னை கர்த்தர் எங்கே வச்சிருக்காருன்னு தெரியும். அதுக்கு ஒருவேளை இயேசு மட்டும்தான் முக்கியமான காரணம், ஆனால் உனக்கு அநேக காரியத்தில் உனக்கு கைட் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே மனம் கலங்கிட்டான். நான் இனிமேல் உயிரோடு இருக்கிற வரையிலும் சண்டே போவே மாட்டான், அண்ணன் மன்னிச்சிருங்கன்னு சொன்னான். எங்கிட்ட மன்னிப்பு கேட்காத, உன்னை தேடி வாசற்படி இருக்கிற இயேசு விதத்தில் மன்னிப்பு கேளு. இன்றைக்கி வந்திருக்கிற தேவ ஜனங்கள், கட்டடிச்ச தேவ ஜனங்களை போய் கேளுங்க. மாமனார் வராரு, மாமியார் வராரு, அவங்க வராரு, இவங்க வராரு, சர்ச்சைக்கு டாட்டா. நேற்று அந்த கிராமத்து ஜனங்கள் அழகான ஒரு நாடகத்தை போட்டு காட்டினாங்க. அந்த குழந்தைக்கு கூட அது புரிகிற மாதிரி நேரம் இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. வாங்க, இங்கே யோசேப்பை நினையாமல் எல்லாரும் அவனை யோசேப்பை என்ன செஞ்சிட்டாங்க? கொஞ்சம் இப்படி யோசிச்சு பார்ப்போம். கனவுக்கு பலன் சொல்லுகிறான். உடனே போய் ராஜா கிட்ட, இந்த மாதிரி யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் வேறே தேவனை சேவிக்கிறான்,
அவன் வந்து சொப்பனத்துக்குன்னு அர்த்தம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்லி யோசேப்பை இம்மீடியட்டாக ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போனோன்னா யோசேப்பு காலம் ஃபுல்லாக ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்திருப்பான். ஒத்துக்கிறீங்களா? அதான் செஞ்சிருப்பான். எல்லாரும் மறந்துட்டாங்க. அடுத்த சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? எல்லாராலும் நீங்களும் நானும் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, மறக்கப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஏசாயால வாசிக்கிறோம் இல்ல, 44:21 நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்க, எல்லாராலும். அப்ப அந்த யோசேப்பை எல்லாரும் மறந்தாங்க. ஆனா நாட்கள் வந்தது, வசனம் புடமிட்டு 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 கொண்டுமே நிறுத்துறாரு. எகிப்துக்கு அவன் தான் அதிபதி. அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரதர் சொல்றீங்க? பாடுகள் கொஞ்ச காலம், உபத்திரவங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். என்ன அழகான வார்த்தை. அப்போ இதெல்லாம் நீங்கள் சகிக்காம அந்த கிரீடத்தை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. யோசேப்பை எல்லாரும் மறந்துட்டாங்க. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்க. எல்லாரும் மறந்துட்டாங்க பிரதர், என்னை விசாரிக்கல, எனக்கு யாரை பற்றியும் கவலாதீங்க. உங்களை மறக்காத ஒருவர் உயிரோடு இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற ஒருவர் உயிரோடு இருக்கிறார். உங்க பாரத்தை சுமக்கிற ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அவரை பற்றி தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் சிம்டம்ஸ். எல்லாரும் மறந்துட்டாங்களே. கர்த்தருடைய வசனம் என்னை புடமிடுகிறது. உண்மையை சொல்வீங்களா? புதிய வருஷத்துல சூழ்நிலையெல்லாம் மாறுது. இதை விட கொடுமையான நாட்களில் போக போகிறோம். தீர்க்க தரிசனம் இல்லை, பைபிளை எழுதுனதை சொல்கிறேன். இதை விட கொடுமையான நாட்களில் போக போகிறோம். இதை விட பயங்கரமான நாட்களில் சபையும் விசுவாசிகள் எல்லாரும் போக போகிறோம். ஆனால் ஒரே ஒரு தைரியம், ஒரு நாள் வருவார், இயேசு என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். அல்லேலூயா. அது வரையில் இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, பொறாமைகள் உண்டு, சதி ஆலோசனை உண்டு. எல்லாரும் பாவத்தை விட்டு ஓடுவதற்கு ஆயத்தமாக இருக்கேன். ஒரு சின்ன அதுக்கு தான் நடுவில் அந்த ஒரு வார்த்தையை காட்டி தந்தேன். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் என்ன செஞ்சேன்? பாவம் செஞ்சேன். சங்கீதம் 51. அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமான பாவம் இல்லையா? முறுமுறுக்கிறோமே, எரிச்சல் படுகிறோமே, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே. ஊரில் உலகத்தில் இருக்கிற எனக்கு அதெல்லாம் என்னால் சில காரியத்தை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தானே, நல்ல ரட்சிக்கப்பட்டவங்க தானே, நல்ல தேவ பிள்ளைகள் தானே, இவங்களால் எப்படி இப்படி பேச முடியுதுன்னு சொல்லும்போது எனக்கு இதுவரையில் எனக்கு ஆன்சர் தெரில. நீங்கள் வேணால் போக சொல்லிட்டு போங்க, நான் கற்றுக்கிறேன். எனக்கு ஐ கேனாட் டூ, என்னால் அப்படிலாம் செய்யவே முடியல. அப்போ ஒரு ஆவிக்குரியவன் அவன் ஆவிக்குரியவன் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, கொரிந்தியரில் வாசிக்கிறோம், நல்ல வசனம். 2 கொரிந்தியர் 10:4 நினைக்கிறேன். ஐ திங்க். ஒரே ஒரு நிமிஷம் நான் எடுத்துட்டு சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 10. நாங்கள் மாமிசத்தின்படி, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய், நாங்கள் நல்லா கவனிக்கணும், நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள். நாங்கள் மாமிசத்தின்படி போர் செய்ய மாட்டோம். எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலனுள்ளவர்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் மறுபடி சொல்றேன், பேசுறது, யுத்தம் பண்ணுறது ஒன்றும் செய்யாதீங்க. ஆனால் முடியாது தெரியுமா? நான் இப்போ பிரசங்கம் பண்ண உடனே பிரதர் சொல்லிட்டாரு, கர்த்தர் பேசிட்டாரு, அவங்க எனக்கு விரோதமாக பேசுனாங்க, நான் பேசாமல் வாய் மூடிட்டு இருப்பேன், அதெல்லாம் சும்மா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமான காரியத்தை வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே வளர்ந்து பீக்கில் வரும்போது, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நடந்த சம்பவத்தை எனக்கு கர்த்தர் காட்டி தருகிறார். டைம் ஆனாலும் பல நாளை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு அருமையான தம்பி, இல்லை அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியாக புரியும். தலைமை போதகர்கிட்ட போய் கேட்குறாராம், சுயத்துக்கு மறித்தல். நல்லா கவனிச்சுக்கணும். சுயத்துக்கு மறித்தல் அப்படின்னா என்ன பாஸ்டர்? பாஸ்டர் இவனுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு யோசனை பண்ணாராம். சரி வா, நான் உனக்கு சொல்லித்தரேன் வான்னு. நேராக பரியல் கிரவுண்டு அங்கே போனாராம். ஒரு பிணம்னா புரியுதா? பிணம், டெட் பாடி, அது புதைக்க வச்சுருந்தாங்களாம். கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பியை கூப்பிட்டு, இந்த மனுஷனை பார்த்து, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷனை பார்த்து உனக்கு என்னெல்லாம் திட்ட முடியுமோ வாயில் வரதெல்லாம் சொல்லி திட்டு. என்ன பாஸ்டர் நீ திட்டு, நீ கேட்டல சுயத்துக்கு மறித்தல் என்றால் என்னன்னு சொல்லித்தரேன். பிடிச்சி திட்டு 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 திட்டுன்னு வாய்க்கு வந்தெல்லாம் திட்டுறானா. 5 நிமிஷம் ஆச்சான். ஸ்டாப், ரைட். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இவனை எப்படியெல்லாம் புகழ முடியுமோ, வாழ்த்த முடியுமோ, ஆசீர்வதிக்க முடியுமோ சொல்லு. என்ன பாஸ், நான் சொல்கிறத சொல்லு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திரும்ப வந்து புகழ்றானா, வாய்க்கு வந்ததெல்லாம் புகழ்றானா. வா அப்படின்னு கூப்பிட்டாரான். இங்கே வந்த உடனே, நீ முன்னாடி திட்டின இல்லை, அவன் திரும்ப திட்டினானா? இல்லை பாஸ்டர். இப்போ புகழ்ந்தையே. உடனே ஆகா என்னை புகழுகிறார் அப்படின்னு காலர் தூக்கி விட்டான். இல்லை பாஸ்டர். ஏன்? அவன் செத்து போயிட்டான் பாஸ்டர். அதான் சுயத்துக்கு மறித்தல். அல்லேலூயா. எவ்வளோ ஈஸியான எக்ஸ்பிளனேஷன். நம்மளால் முடியுமா?
இமேஜினேஷன் பண்ண முடியுதா? முடியாது. ஒரு வார்த்தை சொல்லிட்டா வச்சுக்கிறேன் வா, பார்த்துக்கிறேன் வா, அப்படி தானே வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்புறம் எதுக்கு நமக்கெல்லாம் சுத்திகரிப்பு கூட்டம்? இல்லை பாஸ்டர், வருஷம் வருஷம் வைக்கிறோம், அதே மாதிரி வச்சுட்டு போவோம். நாங்களும் வருஷம் வருஷம் வருவோம், அதே மாதிரி இந்த வருஷம் வந்துட்டு போயிடுறோம். அதுக்காக சுத்திகரிப்பு கூட்டம்? யோசிச்சு பாருங்க. அவருடைய வசனம் புடமிடப்பட்டால் பகைக்கப்படுவோம். அவருடைய வசனம் புடமிடப்பட்டால் பொறாமைக்குள்ளாவோம். அவருடைய வசனம் புடமிடப்பட்டால் சதி ஆலோசனை பண்ணுவார்கள். அவருடைய வசனம் புடமிட்டால் அவமானப்படுத்தப்படுவோம். பாவத்தை விட்டுட்டு ஓடிடுவோம். மறுபடியும் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் என்ன செய்யாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் தான். அவருக்கு கொடுக்குற எந்த இடத்தையும், நான் திரும்ப சொல்கிறேன், ஆவியானவர் வைராக்கியப்படுத்துறதுனால அவருக்கு கொடுக்குற எந்த இடத்தையும் உலகத்தில் ஒரு நாளும் ஒருபோது ஒன்றுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு புதிய வருஷத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, டெய்லி ஒரு முறையாக சொல்லுவேன், ஆண்டவரை உமக்கு கொடுக்குற இடத்த, உமக்கு கொடுக்கறத உலகத்தில் யாருக்கும் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நல்ல வாயை திறந்து சத்தமாக டெய்லி சொல்லுவேன். கர்த்தனை ஆசீர்வதித்து விட்டார். சேலஞ்ச் பண்ணுறேன், நடக்கும். ஓகே, அடுத்தது எல்லாரும் மறந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து மறந்துட்டாங்கல்ல. எல்லாம் போனாங்க, சாப்பாடெல்லாம் போட்டார், எல்லாம் போகிற இடமெல்லாம் வரவேற்பு, நிறைய காணிக்க காசெல்லாம் யார் யூதாஸ் வச்சுருந்தான். ஆனால் எல்லாரும் மறந்துட்டு தன்னந்தனியாக இயேசுவை விட்டுட்டாங்களே. அதே நிலைமை தான் பிரதர் சிஸ்டர். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் எல்லாம் செய்கிறோம், பரவாயில்ல, நல்லது. நான் உங்களை நெகட்டிவாக பேசலை, நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? சத்தியத்தை பேசுகிறோம். எல்லாராலும் ஒரு நாள் வெறுக்கப்பட்டு எல்லாராலும் மறக்கப்படுவீங்க. உங்களை மறக்காத ஒருவர் கடைசி வரையிலும் உங்களை இனி நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆதியாகமம் 41:16. 41:16. நான் கொஞ்சம் ஸ்பீடா போய் முடிச்சறேன். 41:16. யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல. போதும், நல்லா கவனிங்க. பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக கொஞ்சம் கொஞ்சமா உயர்வு வருது. கவனிக்கிறீங்களா? நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கிராஃப் உயருதா, அப்படியே உயருது. பார்வோனுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாரு. இல்லை, கிட்டத்தட்ட 17வது வயசில் குழியில் தூக்கி போடுறாங்க. 37:2. 41:46 30வது வயசு. அப்போ 13 வருஷம் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. நல்லா கவனிங்க. 37:2 வரும்போது அவனுக்கு 17 வயசு. 41:46 வரும்போது அவன் 30 வயசு. எல்லா பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் அவன் சகிச்சான். கர்த்தருடைய வசனம் புடமிடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். பொறாமைப்பட்டார்கள், பகைத்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், சதி ஆலோசனை செஞ்சாங்க. பாவத்தை, அவன் நல்ல மனுஷன், ஒரு பாவம் செய்யல. ஒரே பாவம், அழகு உள்ளவன். உள்ளேயும் அழகு இருக்கணும், வெளியிலையும் அழகு இருக்கணும். உள்ள இருக்கிற அழகு பரிசுத்தம். புரியுதா உங்களுக்கு? உள்ள இருக்கிற அழகு பரிசுத்தம் பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் எவ்வளோ வேணால் ஜெபம் பண்ணுங்க, ஆனால் பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மற்ற ஜெபத்துக்கு அதுக்கும் பயங்கரமான ஒரு வித்தியாசம் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அனைவராலும் ஒரு மறக்கப்பட்டுட்டான். அது மட்டும் இல்லை, நான் அல்ல, நல்லா உயர்த்திட்டாரு. ஆமாம், நான் தான் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவேன். ஒரு அருமையான ஊழியக்காருடைய செய்தியை நான் அடிக்கடி கேட்டேன். இப்போ நேற்றுக்கு முந்தானேத்தை கேட்டேன். பெயர் எனக்கெல்லாம் இந்த, நான் தாழ்மையோடு கூட சொல்கிறேன், என்னை கூப்பிட்றவங்க கிட்ட சொல்லி, தயவுசெய்து என் பேர், அந்த ஃபோட்டோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஏதாவது பிரதர் அந்த மாதிரி போட்டுருங்க அப்படின்னுவேன். ஆனால் அது வேறு வழி இல்லாமல் போடுறாங்க, அது என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஆனால் உள்ளான மனசுலேருந்து ஒரு நாள் விரும்பினதில்லை. என்னை அண்ணன் கூப்பிடுவாங்க, அங்கிள்னு கூப்பிடுவாங்க. இன்றைக்கு கூட நிறைய பாஸ்டர்ஸுங்க அங்கிள்னு கூப்பிடுவாங்க. சின்ன சின்ன பசங்க தான் அண்ணன் கூப்பிடுவாங்க, தம்பின்னு கூப்பிடுவாங்க. ஒரு சிலர் பாஸ்டர்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, அவங்கள கனப்படுத்த நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நான் தாழ்மையோடு சொல்கிறேன், நான் யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன்னு தெரியும். பெயரை போட்டுறாங்க, வரம் பெற்ற ஊழியக்காரர். போஸ்ட் பார்த்துருக்கீங்களா? அப்போ வரம் இல்லாத ஊழியக்காரங்க உலகத்தில் இருக்காங்களோ? எனக்கு தெரியாது. வரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஸ்திரப்படுவதற்காக கொடுக்கப்பட்டது. ரோமர் 1:10 வாசிக்கிறோம். பாவிகளுக்காக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், விசுவாசிகளே பிசாசு துரத்தணும். ஆமேன். அப்போ உங்களுக்கு வரம் இருக்குல்ல, வரம் இல்லை அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கீங்க. அல்லேலூயா. அப்போ வரம் பெற்ற ஊழியக்காரர், தீர்க்க தரிசன ஊழிய அப்படிலாம் போடுறாங்க. சில தப்போ ரைட்டாக தெரியல, பட் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல போஸ்ட் போடுறது, இது போடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது அது உலகத்தினுடைய வழக்கமோ இல்லவோ எனக்கு தெரியல. நல்லா கவனிங்க.
நான் அல்ல, இயேசுவே. தேவ சமூகத்தில் தாழ்த்துனா சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? இதோ உமது அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு உண்டாகட்டும். நேற்று கேட்டிருப்பீங்க அந்த சத்தியத்தை. தன்னை இவள் தாழ்த்தினால் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தர் அதை தான் சொன்னார். அதில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, அதை காட்டி தரட்டுமா? லூக்கா 19க்கு வாங்க. 19 ஒரே ஒரு நிமிஷம். லூக்கா 18க்கு வாங்களேன். 18:9. எஸ், வாசிங்க. அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். அதுக்கப்புறம் தான் வருது பரிசேயன் நாயக்காரன். நல்லா கவனிங்க. ஆனால் இந்த 9வது வசனத்தை எல்லாருமே விட்டுருவோம். 10லேருந்தோ வாசிப்போம், 10லேருந்து நிறைய பிரசங்கம் பண்ணுவோம். நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் நீதிமானாக இருந்தால் ஒரு நாளும் மற்றவங்களை அற்பமாய் எண்ண மாட்டோம், எண்ணக்கூடாது. அதுதான் சத்தியம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் ஒரே ஒரு நிமிஷம். அவன் 19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். நல்லா கவனிங்க. 2வது, உண்மையான நீதிமான், உண்மையான ரைச்சியஸ் மேன் யாரையுமே அவமானப்படுத்த மாட்டான். நான் பிச்சைக்காரங்களை அவங்க யாசம் கேட்பாங்க, ஏழை யாரையுமே அது சிங்குலரில் கூட கூப்பிட மாட்டேன். எல்லாம் சொல்லுவாங்க, என்ன அந்த வேலை செய்கிறவங்கள பார்த்து வாங்க போங்க சாரு அண்ணா எல்லாரையும் நீங்கள் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. அவங்கள நம்மளை கனம் பண்ணுவார்கள். பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுவார். ஒரு நாளும் மற்றவங்களை என்ன செய்யாதுங்க, அவமானப்படுத்தாதீங்க. எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு எல்லாமே இருக்கட்டும், பணம் பட்டம் பதவி ஆசி அந்தஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லாமே இருக்கட்டும். ஆனால் சொல்லுது, எல்லாம் உங்கள் கிருபை, எல்லாம் உங்கள் கிருபை. இன்னைக்கு வரலும் நீங்களும் நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. நான் எது மேலே என்னுடைய வாழ்க்கையில் ஆசையப்பட்டதில்லை. நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குது பிரதர். நான் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுவேன், இயேசுவை எரியாத குடும்பத்தில் ஒரு 8வது வயசு 10வது வயசுன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக சொல்கிறேன். 10வது வயசில் இயேசுவனை அறிஞ்சு கொண்டதுலேருந்து இன்னைக்கு வரலும் உங்களால் முடியுமானால் இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடுகு அளவு கூட இன்னைக்கு இல்லை, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரலும் உலகத்தின் மேலே எது மேலே நான் ஆசைப்பட்டதே இல்லை. கர்த்தருடைய நாம மகிமை தைரியமாக என்னால் சொல்ல முடியும். இருதயத்தில் இருந்தால் தானே வாயில் வரும். நான் தைரியம், ஏன்னா எனக்கு தேவையே இல்லை. உணவு கொடுத்துருக்காரு, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். உடுக்க கொடுத்துருக்காரு, எதை கொடுத்தாலும் உடுத்துக்குவேன். இங்கே படுக்க சொன்னீங்கன்னா கூட படுப்பேன். தூக்கத்தை கொடுக்குது கர்த்தர், சந்தோஷமாக தூங்குவேன். எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அப்போது உங்கள் மனசில் நல்ல ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்கா? பிலிப்பி இருக்க பவுல் எழுதுகிறார். கொஞ்சம் ட்ராக் மாறுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நான் ஆவியிலே உணர்ந்தவனாய் 4ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. பிலிப்பியர், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்க தெரியும், வாழ்ந்திருக்க தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க, பட்டினியாயிருக்க, பரிபூர்ணப்பட, குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். உங்க வாழ்க்கையில் இதை சொல்ல முடியுமா தைரியமா? எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன், எப்போதும் உம்முடைய துதி என் வாயிலே. அதுக்கு முன்னாடி பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவன் கடிஞ்சு ஓடுறான், தன் வாழ்நாளில் ஓடுகிறான் தாவீது. இந்த பக்கம் சவுல் துரத்துகிறான், இந்த பக்கம் பெலிஸ்தியர் துரத்துகிறார்கள், பின்னாடி அப்சலோம் மகன் துரத்துகிறான். போக வழியில் வெறுங்காலால் அழுது கொண்டு நடந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலை சொல்கிறாரு, எந்த சூழ்நிலையிலும் நான் என்ன செய்வேன், கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் முறுமுறுப்புக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். இருதயத்தில் முறுமுறுப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் கேட்காதெல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆதியாகமம் 45:8 ஒரு 10 பாயிண்டாவது சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன். 45. நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்துக்கு போதும். நல்லா கவனிங்க. பார்வோனுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் அல்ல, கர்த்தரே உனக்கு மங்களகரமான உத்தரவு கொடுப்பார். தன்னை சுற்றி நிற்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அல்ல, தேவனே என்னை முன்குறித்தார். புரியுது அவங்களுக்கு? உங்களுக்கு முன்னாடி என்னை அனுப்பினார், உங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ண வச்சாரு. அப்போ கூட அவனுக்கு அவங்க மேலே ஒரு கோபம் வரல. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஒரு கோபம் வரல.
அவங்கள பழிவாங்க துடிக்கல, அவங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை. தன் மேலே குற்றம் சாட்டினவர்கள், தன்னை பகைத்தவர்கள், தூக்கி குழியில போட்டவர்கள், விற்றவர்கள் அங்கே எல்லாம் போயிட்டு அவங்களாம் இருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு இப்போ சாப்டர் க்ளோஸ். யாக்கோபிட்ட போய் சொல்லிட்டாங்க, துஷ்ட மிருகம் அவனை அடிச்சிருச்சு, இந்தாங்க. அவன் அழுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை எங்கே கொண்டு போய் எப்போ வைக்கணுமோ அப்போ வைக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிட்டால் அநேகர் நம்மை பகைப்பார்கள், நம்மை மீது பொறாமை கொள்வார்கள், சதி ஆலோசனை சொல்லுவார்கள், அவமானப்படுத்தப்படுவார்கள். நான் பாவத்தை விட்டு ஓடுவேன், அனைவராலும் மறக்கப்படுவீர்கள். நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற வாழ்க்கை வரும். நீங்கள் அல்ல, கர்த்தரே என்னை அனுப்பினார் என்று வரும். அது மாத்திரமல்ல, 42:18 மறுபடியும் வாசிப்போமோ? 42:18 ஒரு பாயிண்டோட முடிக்கிற. 42:18 யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். போதும். அடுத்த பாயிண்ட், 9வது பாயிண்ட், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நினைச்ச பழி வாங்கி இருக்கலாம் இல்ல, அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க செத்து போயிட்டான், சாப்டர் க்ளோஸ் நினைச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய பிரதானமான இடத்துல யோசேப்பு இருப்பான்னு அவங்க கனவு காணல. அவனுடைய லாங்குவேஜ் விட்டா எல்லாமே மாறி போச்சு. ஆனால் யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாம் நம்ம ஆட்களையா, உடன் பிறந்தவர்கள். அழுகிறான். அவன் அழுத 5 இடத்தை கர்த்தருக்கு சித்தமாக நான் நாளைக்கு காட்டித்தரேன். இதோட கண்டினியூ பண்ணி தான் நான் முடிக்க போகிறேன். அடுத்து சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படுறவன் மற்றவங்களுக்கு பொல்லாங்கு செய்யவே மாட்டோம், மற்றவங்க எந்த தீமையும் செய்ய மாட்டோம். அவங்க தீமையே செஞ்சா கூட நம்ம என்ன சொல்ல, கோபத்தில் பேசுகிற மக்கள் உண்டு, ஃபோர்ஸ் எமோஷனில். ஆனால் அதெல்லாம் அடக்கி இன்னைக்கு கீழ்ப்படுத்தி கர்த்தருக்குள்ளே நம்ம கொண்டு வர போகிறோம். எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுக்கு பயப்படுகளுடைய ஆசீர்வாதம் 26 காட்டித்தரேன். அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாய் 45ஆம் அதிகாரம் 4:5 வாசித்து நான் முடிக்க போகிறேன். 45ஆம் அதிகாரம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகி யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். போதும், நல்லா கவனிங்க. கடைசி பாயிண்ட் சொல்லி இன்னும் ஒரே ரிவிஷன் கொடுத்து நான் முடிக்க போகிறேன். பகைத்தார்கள், அவங்க செஞ்ச எல்லா காரியமும் தெரியும், நம்மளுடைய எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஆனால் அவங்ககிட்ட எவ்வளோ பட்சமாய் பேசுகிறான், எவ்வளவு அன்பாய் பேசுகிறான். உங்களை விரோதிக்கிறவங்க கிட்ட உங்களால் எப்படி பேச முடியுமா? உங்களை எதிர்த்து வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தினவங்ககிட்ட உங்களால் பேச முடியுமா? கர்த்தருடைய வசனம் புடமிட்டா இதை பேசுவீங்க. பேசுனீங்கன்னா, அன்பாக இருந்தீங்கன்னா, தன்னை காட்டி கொடுக்கிறனை பார்த்து சிநேகிதனே என்று சொன்னார். அந்த அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 5:5 வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குமானால், இன்னும் இருக்கு, நாளை கண்டினியூ பண்ணுறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் புடமிடப்பட்டவனுடைய குணங்கள், நம்பர் 1, எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், எல்லாராலும் பொறாமை கொள்ளப்படுவீர்கள், எல்லாரும் சதி ஆலோசனை செய்வார்கள், எல்லாராலும் அவமானப்படுத்தப்படுவீர்கள், பாவத்தை விட்டு ஓடுவதற்கு ஆயத்தமாய் இருப்போம், அனைவராலும் மறக்கப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, நான் அல்ல, தேவனே என்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். நீங்கள் தீமை செய்தீர்கள், ஆனால் தேவன் எனக்கு உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்வீர்கள். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்வீர்கள். யாராய் இருந்தாலும், எவ்வளவு பகைமை பண்ணினாலும் அவங்க கூட அன்பாய் பேசி இயேசுனுடைய அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இப்படிப்பட்ட 10 காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால், இன்றைக்கு இருக்குமானால், யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது உங்களையும் என்னையும் புடமிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏதாயிலும் ஒன்று இல்லைனா தேவ சமூகத்தில் போய் தாழ்த்தி என்னை புடமிட்டு பாரும், ஒன்றும் காணாதிருக்கிறீர். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்படுவாராக. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, ரீஃபைனிங், புடமிடப்படுதல் என்கிற சப்ஜெக்டை நீங்கள் கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன், கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிடும். எப்படிலாம் புடமிடும் என்பதற்கு முன்பு ஆண்டவரே, அந்த வசனம் புடமிடப்பட்ட ஒரு மனுஷனை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி, இந்த ட்ராக்ல போகிறவர்களை தான் நான் புடமிடப்பட முடியும், இல்லாவிட்டால் புடமிடப்படுகிறவர்கள் இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷனில் வருவார்கள் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி. தெரிஞ்ச சத்தியம்தான், ஆனால் கவனிக்க தவறின காரியங்கள் உண்டு என்பதை உணர்ந்து உடைய வருகை தாமதிக்குமானால் நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணி ஆண்டவரே, அடுத்த புடமிடுதலை கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுத்தாங்க. மகிமையுள்ள உடைய நாமம் மகிமைப்படட்டும். சமாதானத்தோடு கூட போய் உம்முடைய சந்நிதியிலே இளைப்பாரி ஆண்டவரே, நாளைக்கு எல்லாரோடு கூட ஆயத்தமாகி கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளை காலை 10 மணி சரியாக நீ வந்து விடுங்க. இந்த கூட்டங்கள் மிக சிறப்பாக கர்த்தர் நடத்துகிறார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் விசேஷித்த தலைப்பின் கீழே தேவன் நம்மோடு நம்மை புடமிட்டு சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த கூட்டத்தை பற்றி மற்றவர்கள் சொல்லி அழைத்து கொண்டு வாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமேன். எல்லாம் கிருபை அல்லவோ.